ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் கோட்டை ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் மார்ச் 2, 2025 இன்று ஞாயிறு. இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற முதலாவது பரிசு போட்டி குறுக்கெழுத்து போட்டி 53. இதற்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. இந்த புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வலம் 1. இந்த கோப்பை கிரிக்கெட் போட்டி பாகிஸ்தானில் நடக்கிறது. இப்போ நடக்குது, அது சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இது பாகிஸ்தானில் மட்டும் நடக்கல, துபாயிலையும் நடக்குது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி போட்டுடலாம். சாம்பியன்ஸ். துபாயில் என்ன நடக்குதுன்னா இந்தியா பாகிஸ்தானில் விளையாட மாட்டேன்ட்டாங்க. அதனால் இந்தியா விளையாடுகின்ற விளையாட்டுகள் எல்லாமே துபாயில் நடக்கும். சரி, அப்படியே 2 பார்த்துடலாமா? பீல ஆரம்பிக்குது. விநாயகர் மேலிருந்து கீழ். விநாயகருக்கு இன்னொரு பேர் பிள்ளையார். பிள்ளையார். சரி, அப்படியே 5 பார்த்துடலாமா? யானை ஆரம்பிக்குது. இடமிருந்து வளம் பிச்சை. பிச்சைக்கு இன்னொரு வார்த்தை யாசகம். யாசகம். 6 இருக்குது. கேல ஆரம்பிக்குது. என்னென்னு பார்க்கலாமா? 6 இது ஒரு கீழிருந்து மேல். கருமி 4 எழுத்து வார்த்தை. கேல ஆரம்பிக்குது. கருமினா கஞ்சன் தான். கஞ்சன். இப்போ அப்படியே இந்த 4 பார்க்கலாமா? 4 என்னன்ட்டு 4 இல்லை, இதை பார்த்துடலாமா? 3னா வார்த்தையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ள 3 வளம் இருந்த இடம். உழைப்பால் ஏற்படுவது. உழைச்சா ஏற்படுவது. உழைப்பால் உயர்வு ஏற்படும். இங்கே லை வந்துடுச்சு. அப்போ உயர்வு சொல்லலை, உழைப்பால் ஏற்படுவது லை. களைப்பு சொல்கிறாங்களா? களைப்பு. உழைத்தால் களைப்பு வரும், உயர்வும் வரும். களைப்பு. சரி, இப்பு வந்துடுச்சு. இம்மு இருக்குது. 4 என்னென்னு பார்க்கலாமா? ஒரு இனிப்பு பலகாரம். ஒரு இனிப்பு பலகாரமாம்பா. என்ன சொல்கிறது? லட்டு, ஜாங்கிரி, ஜிலேபி. இப்பும் அப்படிங்கிற இனிப்பு பலகாரம். அது என்னப்பும்? இப்பும். அப்பம் போடலாமா? அப்பம் என்பது ஒரு இனிப்பு பலகாரம். அப்பம் போட்டுடலாம். சரி, அப்படியே இங்கே போயிடலாமா? 7 என்னன்னு பார்க்கலாம். 7 பெரியார் தலைமையில் இங்கு நடந்த போராட்டம் பிரபலம். பெரியாருக்கு வைக்கம் வீரர் அப்படின்ட்டு பெயர் உண்டு. மேலிருந்து கீழ். வைக்கம் போராட்டம் மிகவும் பிரபலமானது. அது 7 மேலிருந்து கீழ். வைக்கம் கேரளாவில் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் கோயிலுக்குள்ளே எல்லோரும் போகணும் அப்படின்ட்டு போராட்டம் நடத்தினார். வைக்கம் அப்படின்ட்டு. சரி, வைக்கம். அப்போ வேறு என்ன நடுவில் வருது? 8 பார்க்கலாமா? 8 என்னன்ட்டு 8 வளமிருந்த இடம். சங்ககால பெண் புலவர். 5 எழுத்துக்களில் வை இருக்குது. வையினாலே பெண் புலவர் யார் ஞாபகம் வருவாங்க? ஔவையார் தான். ஔவையார் சரியாக இருக்கும். வளமிருந்த இடம் ஔவையார். 10 என்னென்னு பார்க்கலாம். மறுகரை. மறுகரைனா அடுத்த கரை, மறுபக்கத்தில் இருக்கிற கரை. என்ன சொல்லலாம்? இக்கு இருக்குது. அக்கறையா? இக்கரை. அக்கறை சரியாக வரும். அக்கறை. அக்கறை சீமை அழகினிலே மணமாட கண்டேனே. அக்கறை சீமை அழகினிலே மணமாட கண்டேனே. புதுமையிலே மயங்குகிறேன். 11 கால ஆரம்பிக்குது. என்னென்னு பார்க்கலாம். உத்தரவு. வளம் இருந்த இடம். உத்தரவு 4 எழுத்து. என்ன சொல்லலாம்? உத்தரவுனா கட்டளை தான். கட்டளை. சரி, அப்படியே இங்கே போயிடலாமா? 8 முடிஞ்சிருச்சு. 9 என்னன்னு பார்க்கலாம். 9 மேலிருந்து கீழ். அறிவு. அறிவுக்கு இன்னொரு வார்த்தை 2 எழுத்தில் போடணும்னு சொல்லலாம். அறிவுனா மேலிருந்து கீழ். அறிவுனா மதி சொல்லலாம், 2 எழுத்தில். சரி, 12 பார்க்கலாம். அந்தியில் மலரும் பூ. இப்பெயரில் திரைப்படமும் வெளியாகியுள்ளது. 7 எழுத்து வார்த்தை. அந்தியில் மலரும் பூவாம்பா. கீழே இருந்து 7 எழுத்து போடணும், நிரப்பணும். தீம இருக்குது. தீம. அந்தி பூ அந்தி மந்தாரை போடலாமா? சரியாக இருக்கும்.
அந்தி மந்தாரை படத்தில் அப்படின்னு ஒரு பேரில் வந்து படமும் வந்திருக்குது. அந்தி மந்தாரை அவ்வளோதான். எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன், நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம். சரி, இது இப்போ இதை தவிர இன்னும் சில தகவல்கள் இருக்கின்றன. சென்ற முறைனா வந்து 9/2/2025 அன்று வந்து சரியான விடைகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேட்கப்பட்ட குறுக்கெழுத்து புதிருக்கான சரியான விடைகள். இந்த சரியான விடைகளை எழுதி பரிசு பெறுகின்ற அதிர்ஷ்டசாலிகள் விவரமும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்படியே க்ளோஸ்அப் காட்டுற உங்கள் பேர் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் பேர் இருந்துச்சுன்னா அப்படியே கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதை பார்க்கின்ற நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம், மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும். அப்புறம் வந்து நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்கன்னா எப்படி கலந்துக்கணும், எப்படி பதில்களை அனுப்பணும் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதையும் நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன். இதையும் நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இங்கே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து தபாலில் அனுப்புகிறீங்கன்னா இதுதான் தபால் முகவரி. தேவதை இதழ், தினத்தந்தி 86 EVK சம்பத்சாலை, வேப்பேரி, சென்னை 6,07,000. மின்னஞ்சல் அனுப்பலாம் devadai@dt.co.in. வாட்ஸ்அப் என்ன கொடுத்துருக்காங்க 89 39 11 88 88. இது வந்து பெண்களுக்கான போட்டி, பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும், ஆண்களுக்கு அனுமதி இல்லை. ஸோ அதனால் வந்து முனியாண்டி அப்படின்னு உங்கள் பேரை போட்டு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதை நான் இப்போதே தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து கேள்விக்கு வந்து எழுதும்போது பார்த்திங்கன்னா மேலே இதை எழுதிடுங்க. முதல்ல ஒரு இப்படியே வந்து பேப்பரில் எழுதி அனுப்புவீங்க, எல்லாம் தட்டச்சு செய்வீங்க. அப்படி பண்ணும்போது மேலே முதல்ல இதை எழுதிடுங்க. குறுக்கெழுத்து போட்டி 53 இந்த தேதி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இடமிருந்து வளம் போட்டு 1 போட்டுட்டு இந்த கேள்விக்கான பதிலை மட்டும் எழுதுனா போதும். 5 அதுக்கான பதில், கேள்வியெலாம் எழுத வேணாம். இதெல்லாம் நிரப்பிட்டு அப்படியே இந்த அட்ரஸ்க்கு அனுப்பி விட்ருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய பெயர், கீழே வந்து எல்லாத்தையும் பதில்கள் எழுதி முடிச்சுட்டு கீழே உங்கள் பெயர், முழுமையான முகவரி, மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண் இதெல்லாம் வந்து போட்டு அனுப்புனீங்கன்னா பரிசு பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் வந்து இந்த ஃபோனில் கூப்பிட்டு தொல்லப்படுறது, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்ததுனால அதுக்கு அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஜாக்கிரதை. சரி, அவ்வளோதான். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையட்டும். அப்புறம் வந்து வேறு சில பரிசு போட்டிகளும் இருக்கின்றன. வாரம் மலரில் வந்திருந்த ஒரு பரிசு போட்டி, அதற்கான விடையை ஆல்ரெடி போட்ட நீங்கள் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அதற்கான பதில்களையும் பார்க்கலாம். அப்புறம் வந்து அடுத்தது இன்னொன்று இருக்குது, வட்டங்களில் மறைந்திருக்கும் பாக்கியம். அடுத்த வீடியோ ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்தில் அதையும் ரிலீஸ் பண்ணிடுறேன். நன்றி, வணக்கம், பபாய்.